தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்கு வாக்காளர் பதிவு அதிகாரிகளை நியமித்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விவரங்கள் என்ன? தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் என்பது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகளை தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் சார்பாக ஏற்கனவே அந்த அறிவிப்பினை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளுக்கும் வாக்காளர் பதிவு அதிகாரிகள் நியமனம் செய்து தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தற்பொழுது அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார். தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி அதிகாரிகளின் விவரங்களை அரசிதழில் வெளியிட்டு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் மாவட்ட வருவாய் அலுவலர், கூடுதல் ஆட்சியர், அதே போல துணை ஆட்சியர், உதவி ஆட்சியர் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை நியமித்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு போட வேண்டும் என்று தெரிவித்திருந்தது. அதன்படி அனைத்து இடங்களிற்கும் இந்த தேர்தல் நடத்துவதற்கான அதிகாரிகளை, வாக்குப்பதிவு அலுவலர்களை நியமனம் செய்து தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் இன்று அரசிதழில் இது தொடர்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேர்தலுக்கு முன்னதாகவே அந்த பணிகள், வாக்காளர் பணிகள் மேற்கொள்வதற்கான அனைத்து பணிகளும் ஒருபுறம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் 234 தொகுதிகளிலும் வாக்காளர் பதிவு அதிகாரிகளை நியமனம் செய்து தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.